Hi students, welcome to Wisdom Academy. In this video, we are going to see the continuation of class 7 biology, nutrition in plants, right? In previous video, we saw the introduction of nutrition in plants, that is the photosynthesis, how photosynthesis is happening, right? These are all the things we have saw. Okay, in this video, what we are going to see is, in photosynthesis, what is the end product, that is food preparing process is called photosynthesis, right? And the food preparing process la photosynthesis la namakku enna food kedachide, we got only carbohydrates, correct? But food abindrathu, it is a combination of the 5 major elements, right? The carbohydrates, fats, vitamins, proteins and minerals, இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். பட் அந்த ஃபுட்டில் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ப்ரிப்பேர் ஆச்சுன்னா, அப்போ கார்போஹைட்ரேட்ஸ் தாண்டி மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன்ஸ் அதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறது, ரைட்? ஸோ சிந்தசிஸ் ஆஃப் த பிளான்ட் ஃபுட் அதர் தென் கார்போஹைட்ரேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி அந்த பிளான்ட் அப்சர்வ் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, the carbohydrates is the combination of carbon plus hydrogen plus oxygen, right? இந்த மூணு எலமெண்டோட காம்பினேஷன் தான் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா? ரைட். இந்த கார்போஹைட்ரேட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, இட் இஸ் த பேஸ் விச் வில் கிவ், இதுதான் வந்து மற்ற ப்ரோட்டீன்ஸ்க்கும் ஃபேட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதுதான் பேஸாக இருக்கும், ரைட்? திஸ் கார்போஹைட்ரேட் இஸ் த பேஸ் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த proteins and fats. But the protein has to prepare அப்படின்னா, அந்த ப்ரோட்டீனில் என்ன வேணும்னா, we need a nitrogenous substance, right? protein அப்படின்ற அந்த கெமிக்கல் காம்பவுண்டுக்கு என்ன வேணும் அப்படின்னா நைட்ரோஜீனியஸ் சப்ஸ்டன்ஸ் வேணும். அது என்ன நைட்ரோஜீனியஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா, தே நீட் நைட்ரஜன், ரைட்? எப்படி வந்து கார்போஹைட்ரேட்ஸில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கோ, அதே மாதிரி இந்த ப்ரோட்டீன்ஸில் நைட்ரஜன் காம்பவுண்ட் நமக்கு வேணும், நைட்ரஜன் எலமெண்ட் வந்து நமக்கு வேணும், ரைட்? ஓகே, இப்போ இந்த நைட்ரஜன் அப்படின்ற இந்த மெட்டீரியல் எப்படி அப்டைன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் இஸ் லைக் நார்மல் கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் மாதிரி நம்ம அட்மாஸ்பியரில் அபண்டன்ட் ஆஃப் அமௌண்ட் இஸ் தேர், ரைட்? நிறைய நைட்ரஜன் இருக்குது இன் கேஷியஸ் ஃபார்ம். பட் அந்த கேஷியஸ் ஃபார்ம் ஆஃப் த நைட்ரஜனை அந்த பிளான்ட்டால் டைரெக்டாக எடுத்துக்க முடியுமா அப்படின்னா, நோ, நெவர். தே கான் டேக் த கேஷியஸ் ஃபார்ம் ஆஃப் நைட்ரஜன். அப்போ இந்த நைட்ரஜனை எப்படி மாற்றணும், எப்படி இருந்தால் இந்த நைட்ரஜனை வந்து அந்த பிளான்ட் அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா, த நைட்ரஜன் ஹேஸ் டு சேஞ்ச் இன் டு அதர் ஃபார்ம், ரைட்? லைக் நைட்ரேட்ஸ் அண்ட் நைட்ரைட்ஸை அது வந்து சேஞ்ச் பண்ணணும். அது எப்படி சேஞ்ச் பண்ணுவோம், யார் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா, பை மீன்ஸ் ஆஃப் சம் பாக்டீரியா, ரைட்? அசிட்டோபாக்டீரியா, அந்த மாதிரியான ரைசோபியம், இந்த மாதிரி ஒரு சில பாக்டீரியாஸ் இருக்குது. இந்த பாக்டீரியாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, திஸ் பாக்டீரியாஸ் வில் பி ப்ரெசன்ட் இன் த சாயில், ரைட்? சாயிலில் இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியாஸ் என்ன பண்ணுவோம், இந்த நைட்ரஜனை கன்சியூமபிள் ஃபார்ம் ஆஃப் நைட்ரஜனாக மாற்றும், அதாவது நைட்ரேட்ஸ் அண்ட் நைட்ரைட்ஸாக மாற்றும், ஓகேவா? நைட்ரேட்ஸ் அண்ட் நைட்ரைட்ஸாக இந்த நைட்ரஜன் மாறினக்கப்புறம் அது என்ன ஆகும்னா, ரூட் வந்து அதை அப்சர்வ் பண்ணி பிளான்ட்டுக்கு கொண்டு போயிடும், ரைட்? இன் திஸ் வே ஒன்லி த ப்ரோட்டீன், தட் இஸ் த நைட்ரோஜினஸ் சப்ஸ்டன்ஸ் நைட்ரஜன் இஸ் கெட்டிங் இன் டு த பிளான்ட் பாடி, ஓகே, ரைட்? அண்ட் த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அதர் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ஓகே? பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே மோட் ஆஃப் நியூட்ரிஷன் தான் பார்த்தோம், என்னது? ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன், தட் இஸ் த பிளான்ட் வில் ப்ரிப்பேர் தர் ஓன் ஃபுட், ரைட்? ஆனால் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது இந்த பிளான்ட்டில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the first exceptions என்ன அப்படின்னா, some plants don't have the chlorophyll, right? chlorophyll இருந்தால் தானே வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும், ரைட்? பிகாஸ் அந்த chlorophyll தான் என்ன பண்ணும், சன்லைட்டை ட்ராப் பண்ணி எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுது இல்லையா? பட் இப்போ அந்த chlorophyll இல்லை அப்படின்னா அந்த பிளான்ட் எப்படி வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும்? they can't prepare their own food, right? அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்கட்டா அப்படின்ற ஒரு பிளான்ட், ரைட்? இந்த கஸ்கட்டா அப்படின்ற பிளான்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் வில் நாட் லுக் லைக் த நார்மல் பிளான்ட், அதாவது ரூட்டு, ஸ்டெம்மு, பிரான்ச்சஸ் அந்த மாதிரி இருக்காது. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் பிளான்ட் மேலே ஒரு எல்லோ ஒயரி பிரான்ச்சட் ஸ்ட்ரக்சர், ரைட்? ஒரு கொடி மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் பிளான்ட் மேலே அப்படியே படர்ந்து இருக்கும், ரைட்? ஓகே, இப்போ இந்த பிளான்ட் எப்படி ஃபுட்டு எடுத்துக்க போகுது அப்படின்னா, பை மீன்ஸ் ஆஃப் ஹெட்டிரோட்ராபிக் நியூட்ரிஷன். ஹெட்டிரோட்ராபிக் நியூட்ரிஷன்னா என்ன? டிபெண்ட் அப்பான் அதர் ஆர்கானிசம். ஸோ திஸ் கஸ்கட்டா பிளான்ட் டிபெண்டிங் ஆன் விச் ஆர்கானிசம்? அனதர் பிளான்ட். இன்னொரு பிளான்ட், ஒரு நார்மல் பிளான்ட் இருக்குது இல்லையா, அதாவது ரூட்டு, ஸ்டெம்மு, பிரான்ச்னு ஒரு நார்மல் பிளான்ட் இருக்குது இல்லையா, அந்த பிளான்ட் வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிச்சுன்னா அந்த ஃபுட்டை வந்து இவங்க அப்சர்வ் பண்ணிப்பாங்க. தே வில் சக் த food, right? Hence they are sucking the food from the host plant. Host plant அப்படின்றது the plant which gives the ஸ்பேஸ் டு திஸ் கஸ்கட்டா, ஓகேவா? இந்த கஸ்கட்டா வளர்கிறதுக்கு எந்த பிளான்ட் தன்னோட ஸ்பேஸை கொடுத்துருக்கோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹாஸ்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? வி கால் இட் ஆஸ் அ ஹாஸ்ட் பிளான்ட். இந்த ஹாஸ்ட் பிளான்ட்டில் தான் இந்த கஸ்கட்டா பிளான்ட் என்ன பண்ணும், நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் சக் பண்ணும், ரைட்? ஹென்ஸ் தே ஆர் சக்கிங் த நியூட்ரிஷன் ஃப்ரம் த ஹாஸ்ட் பிளான்ட். திஸ் கஸ்கட்டா வாஸ் ஆல்சோ கால்ட் as a parasite, right? How parasite is
sucking the blood and nutrition from our body. Like that, this cascata is also going to suck the nutrition from the host plant, right? This is one example. That is extraordinary scenario, right? Normally irukra scenario vandu plants prepare their own food, but some extraordinary situation, some plants will don't have the chlorophyll. For example, cascata இந்த மாதிரி plants என்ன பண்ணுனா heterotrophic nutrition பேஸ் பண்ணி தான் இருக்கும். எப்படி heterotrophic nutrition பேஸ் பண்ணி இருக்குனா ஒரு host plant மேல இவங்க அப்படியே ஃபுல்லா படர்ந்து இருப்பாங்க. அந்த host plant prepare பண்ற ஃபுட் இவங்க சக் பண்ணி எடுத்துப்பாங்க, right? Okay, the second example, second situation, exception situation என்னன்னா the plants eating animals, right? வித்தியாசமாக இருக்குல்ல. பொதுவாக அனிமல்ஸ் ஈட்டிங் த பிளான்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம், பட் பிளான்ஸ் ஈட்டிங் த அனிமல்ஸ், ரைட்? எந்த பிளான்ஸ்லாம் அனிமல்ஸை சாப்பிடும் அப்படின்னா எக்ஸாம்பிள் பிக்சர் பிளான்ஸ், ரைட்? காமன்லி த பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் ஆர் கால்ட் அஸ் இன்செக்டிவோரஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? இன்செக்ட்ஸை சாப்பிடும் இந்த பிளான்ட். எதுக்காக இன்செக்ட்ஸை சாப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் அப்சார்ப் பண்ணுது இல்லையா, இந்த நைட்ரஜன் அப்சார்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஒரு சில பிளான்ஸுக்கு இருக்காது, ரைட்? ஒரு சில ப்ரோட்டீன்ஸ், ஒரு சில மினரல்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த பிளான்ஸுக்கு இருக்காது. ஸோ டு கெட் தட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ், வாட் தீஸ் பிளான்ஸ் வில் டூ அப்படின்னா this insectivorous plants, for example this pitcher plant, இந்த pitcher plant என்ன பண்ணும் அப்படின்னா இந்த pitcher plantல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, ஃப்ளவர் ரீஜன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், ரைட்? லைக் வெரி டார்க் கலர்ஸ், அட்ராக்டிவ் கலர்ஸ் இருக்கும்போது அந்த கலர்ஸை பார்த்து என்ன ஆகும்னா இன்செக்ட்ஸ் வந்து அது மேலே உட்காரும். அப்படி உட்காரும் போது என்ன ஆகும்னா தட் say for example this is the leaf, right? லீஃப் அப்படின்னா இந்த லீஃபுக்கு ஒரு ஜார் ஷேப் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஓகே? இந்த ஜார் ஷேப் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் கலரில் இருக்கும். ஸோ எப்போ இன்செக்ட்ஸ் வந்து இந்த அட்ராக்டிவ் கலரில் அப்படி ஸ்டிக் ஆகுதோ என்ன பண்ணும், இந்த லிட் இருக்கு இல்லையா, அந்த லீஃப் லிட்டு வந்து என்ன பண்ணும், இந்த ஜாரை க்ளோஸ் பண்ணிடும், ரைட்? இந்த ஜாருக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் த ஸ்பைன், ரைட்? உள்ளே வந்து முள்ளா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், ரைட்? ஆஃப்டர் திஸ் இன்செக்ட் கெட்டிங் இன் டு திஸ் ஜார் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைனில் குத்தி என்ன ஆகும், இட் வில் க்ரஷ் த இன்செக்ட், ஓகே? அந்த இன்செக்டை க்ரஷ் பண்ணி அந்த இன்செக்டில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும், திருப்பி இந்த லிட்டு ஓப்பன் ஆகி அந்த இன்செக்டை வெளியே தள்ளி விட்டுரும், ரைட்? ஸோ தே வில் கெட் த நியூட்ரிஷன் ஃப்ரம் த இன்செக்ட்ஸ், ஹென்ஸ் தே ஆர் காலிங் இட் as a insectivorous plants, ஓகே, ரைட்? அடுத்தது சாப்ரோஃபைட்ஸ். சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்றது என்னென்னா an organism which obtains the nutrition from the dead and decaying matters, அதை தான் நம்ம சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதெல்லாம் சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா some plants are saprophytes and some fungus, micro organisms, இது எல்லாமே வந்து சாப்ரோஃபைட்ஸ். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா பாக்டீரியாஸ், most of the bacterias are saprophytes in nature, ஓகே, ரைட்? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம், அப்புறம் இந்தியன் பைப். மஷ்ரூம் வந்து ஃபங்கஸ், அப்புறம் இந்தியன் பைப் வந்து a plant which is in the white in color, ஓகே? this saprophytes will lack the chlorophyll, ஸோ அது வந்து க்ரீன் கலரில் இருக்காது. அதுக்கப்புறம் ரைசோபஸ், ரைட்? இந்த பிரெட் மோல்டெலாம் பார்த்துருக்கீங்களா? இப்போ பிரெட் வந்து வாங்கிட்டு ஒரு 1 வீக் ஆச்சு அப்படின்னா அந்த பிரெட் மேலே ஒரு க்ரீன் கலரில் ஒரு லேயர் ஒன்று வரும், ரைட்? அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபங்கஸ் அட்டாக் ஆயிருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் தான் என்னென்னு சொல்லுவோம் சாப்ரோஃபைட். அப்போ அந்த ஃபங்கஸ் என்ன பண்ணும், கொஞ்ச நாள் போக அந்த பிரெட்டில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் எடுத்து அந்த ஃபங்கஸ் வந்து டெவலப் ஆகும் இல்லையா. ஸோ நாட் ஓன்லி பிரெட், இன் எனி ஆர்கானிக் மேட்டர் விச் இஸ் இன் அ ஹியூமிட் டெம்பரேச்சர், ஓகே? அதுக்கு தேவையான ஒரு மாய்ஸ்ட் டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஃபங்கஸ் வந்து க்ரோ ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிக்கிள்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து லெதர், ரைட்? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மழை காலத்தில் ஒரு ஹியூமிட் கிளைமேட் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாப்ரோஃபைட்டிக் ஆர்கானிசம், இந்த பாக்டீரியாஸ், ஃபங்கஸ் எல்லாமே அது மேலே grow ஆகும், right? Okay, the next one is symbiosis. Symbiosis அப்படின்றது என்னன்னா an organisms which live together and share both shelter and nutrients, right? இதில் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியும். என்னன்னா ஒரு 2 ஆர்கானிசம்ஸ் இருக்கு, 2 ஆர்கானிசம்ஸ்க்கும் ரெண்டுமே ஏதோ ஒரு விஷயத்தில் they are lagging, right? either ஒன்று வந்து they can't prepare some nutrients, இன்னொன்று வந்து they are not having a strong withhold, அதுக்கு வந்து ஷெல்டர் இல்லை அப்படின்னா இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க, right? This organism A will give the shelter and this organism B will give the nutrient, right? So இந்த எக்ஸாம்பிள் பார்த்தலாமே. என்ன எக்ஸாம்பிள்னா lichens and fungus, right? lichen அப்படின்றது an algae and fungus, right? some any other fungus, okay? இப்போ இது வந்து எப்படி symbiosis-ல ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா this fungus is going to give the water, shelter and minerals to this lichen, ரைட்? இந்த ஆல்கேக்கு தேவையான வாட்டர், ஷெல்டர், மினரல்ஸ் எல்லாமே வந்து யார் தான் ப்ரொவைட் பண்ண போகிறா? இந்த ஃபங்கஸ் தான் ப்ரொவைட் பண்ண போகுது, ரைட்? இன் ரிட்டர்ன், ஓகேவா, இன் ரிட்டர்ன் இந்த லிச்சன்ஸ் இந்த ஃபங்கஸ்க்கு எதை ப்ரொவைட் பண்ண போகுதுன்னா ஃபுட்டு,
right? By means of using this water and mineral, the algae can prepare the food, because algae is in a green in color. Algae will have the chlorophyll pigment, so algae can prepare their own food. Okay, algae ku அதோட ஃபுட்டை தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்குது. பட் ஆல்கே அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வாட்டர் அண்ட் மினரல்ஸ்லாம் வேணும் இல்லையா, ரா மெட்டீரியல்ஸ் வேணும் இல்லையா, அதை கெயின் பண்ணுற கேப்பபிலிட்டி இந்த ஆல்கேக்கு இல்லை, ரைட்? அப்போது இந்த வாட்டர் அண்ட் மினரல்ஸ் இந்த ஆல்கேக்குள்ளே கொண்டு போகிறது யார்? திஸ் ஃபங்கஸ், ரைட்? ஸோ திஸ் ஃபங்கஸ் வில் கிவ் திஸ் வாட்டர், ஷெல்டர் அண்ட் மினரல்ஸ் டு திஸ் lichens algae. In return, this algae will prepare the food and அந்த ஃபுட்டை வந்து இந்த ஃபங்கஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ தே போத் ஆர் லிவிங் டுகெதர் அண்ட் ஷேரிங் த திங்ஸ் லைக் ஷெல்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். ஓகே, ரைட். திஸ் இஸ் symbiosis. And the last topic what we are going to see is how nutrients are replenished in the soil, right? We already saw அது என்னன்னா nutrients வந்து பிளான்ட்டுக்கு எப்படி இன்டேக் ஆகுதுன்னா by means of soil, right? சாயில்ல இருந்து தான் நியூட்ரியன்ஸ் வந்து பிளான்ட்டுக்கு அப்சார்ப் ஆகுது. அப்போது பிளான்ட் சாயிலில் இருக்கக்கூடிய எல்லா நியூட்ரியன்ஸையும் எடுத்துக்கிட்டே இருந்தால் அப்போ திரும்பியும் சாயிலுக்கு எப்படி நியூட்ரியன்ஸ் போகும், ரைட்? ஹவு த சாயில் வில் replenish the nutrients அப்படின்னு பார்த்தோன்னா the fertilizers and manure, right? இந்த ரெண்டு விஷயம் மூலமாக சாயிலுக்கு இது நியூட்ரியன்ஸ் வந்து ரெப்ளனிஷ் ஆகும், ரைட்? ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்றது இட் இஸ் அ மேன்மேட் ஒன், தட் இஸ் அ கெமிக்கல் திங். ஓகே, ஃபெர்டிலைசர்னும் போது நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், ரைட்? இதெல்லாம் வந்து என்ன வேணால் ஒரு பவுடர் ஃபார்மில் நம்ம ஃபேக்ட்ரியில் ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டில் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம், ரைட்? தட் இஸ் ஃபெர்டிலைசர்ஸ். மேன்யூர் அப்படின்றது இட் இஸ் அ நேச்சுரல் ஒன். நேச்சுரல் ஒன் அப்படின்னும் போது என்ன சொல்லலாம்னா எனி டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர், ரைட்? டெட் அண்ட் டிகேயிங் ஆர்கானிக் மேட்டர்னா என்ன? லைக் வாட் வி ஆர் ஈட்டிங், ரைட்? நம்மளோட ஃபுட் வேஸ்ட் இருக்கு இல்லையா, நம்மளோட ஃபுட் வேஸ்ட்டு, அப்புறம் பிளான்ஸ் வந்து இறந்து போகுது இல்லையா, டெட் அந்த டெட்டான பிளான்ஸை வந்து டீகே பண்ணுறது, அதுக்கப்புறம் த ஹியூமன் பீயிங், அனிமல்ஸ், அதெல்லாம் டெட்டாகி டீகே ஆகுது இல்லையா. இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் எதெல்லாம் டெட் அண்ட் டீகே ஆகுதோ அது எல்லாமே எதில் கலெக்ட் ஆகும்? மேன்யூராக கலெக்ட் ஆகும், ரைட்? வாட் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் மேன்யூர்னா, மேன்யூரில் நிறைய டைப் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்கும், பட் கம்மியான குவான்டிட்டியில் இருக்கும், ரைட்? பட் இந்த ஃபெர்டிலைசர்ஸில் நிறைய வெரைட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்காது, ஸ்பெசிஃபிக்கான நியூட்ரியன்ஸ் இருக்கும், பட் அது லார்ஜ் குவான்டிட்டியில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் த மேஜர் டூ டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஒன்று இது வந்து மேன்மேடு, இது வந்து நேச்சுரல் ஒன். அந்த செகண்ட் ஒன்று இது நேச்சுரல் ஒன் அப்படின்றதுனால வெரைட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்கும், பட் இன் ஸ்மால் குவான்டிட்டி. பட் இது வந்து மேன்மேட் அப்படின்றதுனால ஒரு ஸ்பெசிஃபிக்கான நியூட்ரியன்ட் இருக்கும், பட் இன் அ லார்ஜ் குவான்டிட்டி, ரைட்? ஓகே, அண்ட் த நைட்ரஜன், ஓகே, திஸ் நைட்ரஜன் வில் ரிப்ளனிஷ் பை நேச்சர். நேச்சராகவே இந்த நைட்ரஜன் வந்து ரிப்ளனிஷ் ஆகும். எப்படி அப்படின்னா நைட்ரஜன் டிஃபிஷியன்சி, சாயிலில் வந்து நைட்ரஜன் டிஃபிஷியன்சி வரும்போது என்ன பண்ணணும்னா இந்த சாயிலில் இருக்கக்கூடிய ஒரு சில பாக்டீரியா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ரைசோபியம் அப்படின்ற பாக்டீரியா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நைட்ரஜன் இருக்கு இல்லையா, அட்மாஸ்பெரிக் நைட்ரஜன், அந்த அட்மாஸ்பெரிக் நைட்ரஜனை என்ன பண்ணோம், ட்ராப் பண்ணி கன்சியூமபிள் ஃபார்ம் ஆஃப் நைட்ரஜனாக மாற்றும். அதாவது நைட்ரேட்ஸ் அண்ட் நைட்ரைட்ஸாக மாற்றி சாயிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், ரைட்? அப்படி ஸ்டோர் பண்ணுற அந்த நைட்ரஜனை தான் பிளான்ட்டோட ரூட்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணும், ரைட்? ஸோ இந்த ரைசோபியம் பாக்டீரியா இருக்கு இல்லையா, இந்த ரைசோபியம் பாக்டீரியா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ப்ரெசன்ட் இன் த ரூட் நாடியூல்ஸ், ரைட்? இட் வில் ப்ரெசன்ட் இன் த ரூட் நாடியூல்ஸ். பிளான்ட்டோட ரூட் நாடியூல்ஸில் வந்து இந்த ரைசோபியம் பாக்டீரியா இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரைசோபியம் பாக்டீரியா இந்த ரூட்டுக்கு என்ன பண்ண போகுதுன்னா இங்கேயும் சிம்பயோசிஸ் வேலை செய்யுது. என்னன்னா திஸ் ரைசோபியம் பாக்டீரியா வில் கிவ் த நியூட்ரியன்ட், ரைட்? என்ன நியூட்ரியன்ட் கொடுக்குது? இந்த ரைசோபியம் இஸ் கிவிங் நைட்ரஜன் டு த பிளான்ட் பை எங்கள் ரூட்டில் நைட்ரஜனை வந்து கொடுக்குது. ஓகே, இன் ரிட்டர்ன் இந்த ரைசோபியமுக்கு இந்த பிளான்ட் என்ன பண்ணுது? திஸ் பிளான்ட் இஸ் ப்ரொவைடிங் த ஷெல்டர், கரெக்டாக, ரைட்? பிகாஸ் இந்த ரூட்டில் தான் இந்த ரைசோபியம் வந்து ஸ்டிக் ஆகிருக்கு. ஸோ ஷெல்டர் யார் கொடுக்குறா? இந்த ரூட்டு தான் இந்த ரைசோபியமுக்கு ஷெல்டர் கொடுக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஃபுட், இது ப்ரிப்பேர் பண்ணுற plant will prepare their own food, right? And the food வந்து இந்த rhizobium எடுத்துக்கும். So here also a symbiosis is happening, right? Rhizobium which is giving the nutrient called nitrogen to the root. In return the root will give shelter to this rhizobium and also food to this rhizobium. Okay, right? In this video what we have saw,
கார்போஹைட்ரேட்ஸை தவிர்த்து வேறு என்னென்ன நியூட்ரியன்ஸ் எல்லாம் பிளான்ட் இன்டேக் பண்ணுது, எப்படிலாம் இன்டேக் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் அதர் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா மட்டும் ஃபுட்டு எடுத்துக்காமல் வேறு எந்தெந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் மூலமாக பிளான்ட்ஸ் ஃபுட்டு எடுத்துக்குது, ரைட்? சாப்ரோஃபைட்ஸ், இன்செக்டிவோரஸ் பிளான்ட், அதுக்கப்புறம் வந்து பேரசைட் லைக் சக்கிங் த நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த ஹாஸ்ட் பிளான்ட். ஓகே, அதுக்கப்புறமா சிம்போயாசிஸ்னா என்ன, ரைட்? தட் இஸ் த ஆர்கானிசம்ஸ் லிவிங் together by sharing the nutrients and shelter. Okay, symbiosis na enna, and finally how the nutrients is replenished in the soil, right? Okay, please like the video, share with your friends and subscribe the channel. Thank you.